மாண்புமிகு வாங்க வாங்க மதுரை மாவட்டத்தினுடைய வணக்கம். பரவாயில்ல உட்காருங்க. 140வது சிறப்பான இந்த பொதுக்குழுவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய முற்பகல் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வாங்க, இது முடிஞ்சிச்சா? இது பவானி சாகர் அப்படியா? அப்புறம் ஏன் வரல? வெளிநாடு அப்படியா? சரி, வெளிநாட்டு அனுபவங்களை சொல்லுங்கள். வெரி குட். அதான் நான் புதுசாக இருக்கேன்னு பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு பார்த்தேன். இடையில வரலையே. போன மீட்டிங் எங்கே இருந்தார்? போன மீட்டிங் இல்லை, வரல. நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய சிறப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையின் வாயிலாக நாம் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தை பற்றி சொன்னார். உண்மையிலே ஒரு சங்கம் என்றால் அதனுடைய வழிமுறைகளை தலைமேற்கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் நல்ல சங்கத்திற்கு அழகு. இப்போது நம்ம சங்கம் ஏன் அரசினால் கூட வரவேற்கப்படுகிறது என்று கேட்டால், நிச்சயமாக நம்முடைய சங்கம் சங்கத்தினுடைய சகல அம்சங்களையும் சகல வழிமுறைகளையும் சகல கோட்பாடுகளையும் ஒருங்கே கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அதுவும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதில் மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை. ஏனென்றால் 3 மாதங்களுக்கு ஒரு முறை சிஇசி அல்லது ஏஜிஎம், ஆண்டுக்கு ஒரு முறை ஏஜிஎம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை இப்போ சிஇசி. அதைத்தான் இப்போ நம்ம எல்லாமே வயசாகிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 மாதங்களுக்கு ஒரு முறை சிஇசி ஆகும். 4 மாதத்துக்கு அந்த 4 மாதத்தில் ஒரு 4 மாதத்தில் ஆண்டிற்கு ஒரு ஆண்டு பொதுக்குழுவாகவும் மாற்றி நடைமுறைப்படுத்தி அதையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சென்ற சிஇசியை பற்றி, திருவண்ணாமலையில் நடந்த சிஇசியை பற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சொன்னார்கள். ரொம்ப சிறப்பாக நடத்தினார்கள் அப்படின்னு. வெறும் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். ஏன் அந்த மாதிரி மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் என்றால், அந்த ஊர் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உகந்த ஊர் அல்ல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம். 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. இதுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியேறணும்னா 7 மணி நேரம் ஆகும்னாங்க. பட்டு அந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணாரோ தெரியாது, எங்களை 1 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம், எங்கே பார்த்தாலும் ஒரே காஸ்ட்லி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய மண்டபத்தை பிடிச்சிருந்தார் அவர். மிகப்பெரிய மண்டபம் அப்படின்னு கேட்டால் ஒரு 500 பேர் அட் எ டைம் உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ பெரிய மண்டபம். டைனிங் ஹால், அந்த டைனிங் ஹால் அது மாதிரி 3 மண்டபம் இருக்குது. அதே இது மண்டபத்தில் 3 மண்டபம் இருக்கான், இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ அவ்வளோ பெரிய மண்டபத்தை பிடிச்சி நான் இங்கே நம்ம ஆள்கிட்ட சொல்கிறது எல்லாமே செலவு அதிகமாக குறைச்சிக்குங்க, அதிகமாக பண்ண வேண்டாம், செயல்பாடுகளை நீங்கள் கூட்டுங்கள், செலவை குறையுங்கள் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதை கேட்குற மாதிரி யாருமே இல்லை. இப்போது கோயம்புத்தூரில் கூட ஆர்ஹெச்ஆர்னு ஒரு பயங்கர காஸ்ட்லி ஹோட்டல், அதுவும் இன் மிட்ஸ்ட் ஆஃப் தட் பிக் டவுன், ஆப்போசிட் டு ரயில்வே ஜங்ஷன்.
எப்படி இருக்கும் பாருங்கள், அங்கே நடத்தினார். அது மாதிரி யாருமே வந்து சளைக்கிறது இல்லை. இது பெரம்பலூரில் பார்த்தா அவங்க மொத்தம் 8 பேர் தான். பெரம்பலூரில் 12 பேர், இங்கே அரியலூரில் 8 பேர், இதில் வந்து 23 பேர் கரூரில். இவ்வளவும் சேர்ந்து 3ஐயும் சேர்த்து ஒரு சிஇசி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அந்த 3 பேரும் அவ்வளோ பிரமாதமாக நடத்துனாங்க. அதையும் வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு பெரிய அரங்கத்தில், ஏசி அரங்கத்தில் நடத்தினார். இது மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய சங்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நம்ம சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருப்பதற்கு மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்ற தகவலை நாம் பெருமையோடு இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் வந்து மதுரை மாவட்டம் வந்து தன்னுடைய சங்க கடமைகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது என்பது 17/3/2013 அன்றே நாம் உலகிற்கே உணர்த்தினோம். ஏனென்றால் 17/3 ரகுராம் ஹோட்டலில் நடத்தினோம். வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இறந்து போன நம்ம ஆள்கள்லாம் வந்து மேலே பொருளை ஏறி, ஏன் நம்ம சார் கூட அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணார், ஒரு 2 மாதத்துக்கு முன்னால். அந்த கூட்டத்தில் நிற்கிறார் 15 பேர். முதல் நாள் அரேஞ்ச்மெண்ட்ஸை அவ்வளவு கராராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறந்து போன நம்ம ஒரு ஷேக் தில்தார் மேலே ஏறிட்டார். இதில் போர்டு கட்டுறதுக்கு மேலே ஏறி நிற்கிறாரு. இவர் எஸ்எம் பிச்சைன்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, இவ்வளவு ஆர்வமாக நான் வந்து வேறு எங்கேயுமே பார்த்தது இல்லையே, இவ்வளவு பேர் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவ்வளவு பெருமைப்பட்டார். அதுபோல் அந்த அப்போது இருந்த மாநில தலைவர் அவர்களும் இதுபோல் நிகழ்ச்சியை இனி எவரும் நடத்தவும் முடியாது, இனி நீங்களே நினைத்தாலும் கூட இதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய பாராட்டுரை நமக்கு அனுப்பியிருந்தார். அவ்வளவு சிறப்பாக நாம் மதுரை மாவட்டத்தில் உள்ள நாம் சிறப்பாக செய்திருந்தோம். ஆனால் மதுரை மாவட்டத்தினுடைய சிறப்பை நாமே முறியடித்தோம். அதுக்கு அடுத்தது 10/2/20 எங்கே போட்டோம்னா ஹோட்டல் தமிழ்நாடில் போட்டோம். ஹோட்டல் தமிழ்நாடில் எப்படி அதில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்திருப்பீங்க அநேகமாக. ஆமாம், அதில் நம்ம மகளிர் அணியினுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாரும் யூனிஃபார்மில் ட்ரெஸ் போட்டுட்டு ரிசப்ஷனில் இருந்து வந்தவர்களை வரவேற்று அவ்வளவு ஒரு பிரமாதமாக ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரைனிங் கலெக்டர் வந்து அந்த லேடி வந்து இன்னும் நம்மளில் ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து அப்போ வந்து இந்த இதில் பயிற்சி இயக்குனராக இருந்தேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஐஏஎஸ்க்கு. அதனால் அவங்கள மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வந்து இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேச சொல்கிறது, அது மாதிரி பேச சொல்கிறதுக்காக இன்வைட் பண்ண போகும்போது, சார் எங்களுடைய மேடம் எங்களுடைய இது இருக்குது, செயற்குழு மாநில செயற்குழு இருக்குது, இத்தனாம் தேதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்தேன். அவ்வளோதான், இதுதான் என் அழைப்பு. அவங்களுக்கு வந்துட்டாங்க டான் கரெக்டாக வந்து நம்ம ஆள்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அருமையான பேசி டெலிவர் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம் வந்து மதுரை மாவட்டம் வந்து நம்முடைய சங்க கடமைகளை ஜோதி சர்மா ஆமாம், JOTHI SHARMA ஜோதி சர்மா. சோபா இல்லை ஜோதி சர்மா. ஆமாம், சோபாங்கிறது வேற ஒரு லேடி, கரெக்டு. அவங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க. ரொம்ப சின்ன, அதாவது அவங்க ட்ரெயினிங் மாதிரி இல்லையே, இப்போ கலெக்டர் ஆகலை, இப்போ தான் டிஆர்ஓ ஆகிருக்காங்க. ட்ரைனிங் கலெக்டரு வந்து அந்த அம்மா பார்க்கணுமே போகல. தலைவர் நானும் வந்து இது பிஏஜி உங்களை நீங்களும் வந்தீங்களா தாண்டி போனோம். அந்த அம்மா ட்ரைனிங் கலெக்டர் அவங்க ரூமில் சேம்பரில் இருந்தாங்க. உடனே தலைவர் நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும் போன உடனே நாங்கள் சொன்ன உடனே அப்புறம் ஆனந்தம் அந்த அம்மாவுக்கு. ஓகே, நான் வருவேன், தாராளமாக கலந்துக்கிறேன்னு. ஏன் இப்போ இருக்கிற கலெக்டர் இருக்காரு, இவர் என்ன பண்ணார், ஒரே பிரவீன்குமார், அவரும் ஹி வாஸ் ஆல்சோ பயிற்சி கலெக்டர் மதுரையில். அந்த அம்மாவுக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன்.
ஒரு தடவை கூப்பிட்டேன். இப்போ 10 தடவை வந்து கூப்பிட்டா தான் வந்து ஒரு தடவை வருவாங்க. ஆனால் இவர் ஒரு தடவை கூப்பிட்டேன், 3 தடவை வந்தார். 3 தடவை வந்தார். ஒரு தடவை வந்து எங்கள் விசி வந்து, என்ன டைரக்டர் சார் சொல்கிறது இல்லையா, நீங்கள் இது மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது என்கிட்ட சொல்கிறது இல்லையா அப்படின்னாரு. சாரி சார், இது 3வது ட்ரிப்பு அவங்க வர்றது, அதனால் உங்கள்கிட்ட சொல்ல வேணாமே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு இதை எடுத்துகிட்டு ஷால் எடுத்துகிட்டு போத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படிப்பட்டவர். அதாவது இன் அடிஷன் டு கிவிங் இது இன்ஸ்பிரேஷனல் லெக்சர், அவர் ஹீ கண்டக்டட் ஒன் கிளாஸ். அதுக்கு வந்து ஒரு ஒன் கிளாஸ் இல்லை சார், டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் என்ன தயார் பண்ண சொன்னார். தயார் பண்ணி அவர்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கிட்டு, ஏன்னா அவர் தானே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, ஓகே வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொண்டு கண்டக்ட் பண்ணி அந்த ஆன்சர் பேப்பரை வந்து நீங்களே திருத்தி கொண்டு வாங்க அப்படின்ட்டார். நானே திருத்தி அவர்கிட்ட கொண்டு வந்தேன். பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையாக இருக்குது, நான் வரணும் அப்படின்ட்டார். ஸோ 3rd டைம் ஹி கேம் டு அவர் கிளாஸ். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பணியில் ஈடுபாடுடைய கலெக்டர், இப்போ இருக்கிற கலெக்டர். அது அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு எதேச்சையாக சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நம்முடைய மதுரை மாவட்டம் வந்து எல்லாத்துலேயும் முத்தாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சங்க விஷயத்திலேயும் வந்து இந்த நாம் மிகச்சிறப்பாக செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் மதுரையிலிருந்து ஒருத்தரை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது வந்து காலத்தின் கட்டாயம் வந்து சங்கம் வந்து வம்பா பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பழைய ஆளை வந்து எக்ஸ்பெல் பண்ணியாச்சு. ஒன்ஸ் ஃபார் ஆல் வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் அவர் பிரைமரி மெம்பர்ஷிப் ஆஃப் அவர் அசோசியேஷன், ஏன்னா ஃபார் ஹிஸ் ராங் டூயிங். அது அந்த சமயத்தில் வந்து அப்படியே அப்ரப்டாக நம்ம போட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டு சேர்த்து என்னால் முடிஞ்ச இதை செஞ்சேன். ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் தான் வந்து தலைவர்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணாங்க. சரின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் தலைவராகி என்னால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த சங்கத்தை விடுநடை போட செய்தேன். அதன் காரணமாக 2வது வந்து டேர்ம்லையும் வந்து ஐயா எனக்கு முடியலை, அதனால் என்னை விடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை முடியவே முடியாது, நம்ம பேனலில் தான் உங்கள் தலைமையில் தான் பேனல் உருவாக்கப்பட வேண்டும் இல்லையே, நீங்கள் வந்து உங்களை விடுற மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ அடுத்த தடவையாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி இது பண்ணேன். இப்போ இந்த தடவையும் அதான் சொன்னார்ல, நீங்கள் உங்களுடைய அந்த 3/1/26 அந்த மீட்டிங்லேயே வந்து யாருமே நீங்கள் ஒத்துக்கலை. இருந்தாலும் கூட என்னுடைய ப்ரேயரை நான் வச்சேன், அதை ஒத்துக்கலை. ஒத்துக்காதது மட்டும் இல்லை, என்னோடு வந்து 3 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கேருந்து. அந்த அதாவது கான்சென்சஸ் பேட்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கண்டெஸ்ட் அது இது இருந்துச்சுன்னு சொன்னால் வம்பா போயிடும் அப்படின்ட்டு தான் ஒரு டிரான்ஸ்பேரன்சி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா மாவட்டமும் வாங்க பேசுவோம், பேசி ஒரு ஒருமித்த முடிவோடு ஒரு பேனலில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற வகையில் தான் கூப்பிட்டுருந்தேன். பட் யாருமே வந்து வந்திருந்த மாவட்டங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் தான் பொறுப்பு இருக்கணும், உங்கள் பேனல் அப்படியே நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பழைய பேனல் அப்படியே வந்து உங்களுடைய பேராதரவின் அடிப்படையில் வந்து நாங்கள் கன்னியூ பண்ணுறோம். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறதோ அதை விட சிறப்பாகவே நாங்கள் செயலாற்ற காத்திருக்கின்றோம், செயலாற்றுவோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை வேறு முக்கியமான இதனுடைய பதவியேற்பு, அதாவது ஆல் எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வேர் ஓவர் ஆன் 2nd February. 2nd February மறுபடியும் நாங்கள் போயிருந்தோம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுமே அப்படின்ட்டு. அந்த 15 பேரும் வந்து இன்டாக்டாக எல்லாருமே வந்திருந்து ஃபைல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ 1ஆம் தேதி வந்து பதவியேற்பு விழாவுக்கு யார் யார் வரணுமோ வாங்க, வந்து எங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள், எங்களை வழிநடத்த வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அவங்களுடைய இது பணிக்காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள், அவங்க என்னென்ன மாதிரிலாம் சிரமப்பட்டாங்க, என்னென்ன மாதிரிலாம் வெகுமதிகள் பெற்றார்கள் என்பதையெல்லாம்
இப்போ சொல்லலாம். பொன்னையா வந்து இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இதை பராக்கிரமங்களை கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து எல்லாருக்கும் சொல்லும் மாதிரி கேட்டுக்கிறேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க பொன்னையா. நீங்கள் வந்து இப்போ அப்போ அந்த டயத்தில் வரல, அதனால தான் இப்போ சொல்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ நானும் பல மாவட்டங்களில் வர வந்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேரை நமக்கு தெரியாது. அது ஒரு அறிமுகம் ஆகணுங்கிறதுக்காக தான். அதனால் உங்களுடைய பணிக்காலம் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணீங்க, எங்கே கடைசியாக ரிலீவ் ஆனீங்க, என்னென்ன பண்ணீங்க. அப்புறம் நானும் வந்து பார்லிமெண்ட்டு தேர்தலில் 2 பேரும் பக்கத்து ஏறுவோம். ஆமாம்.